இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பில்டிங்கோட பிளானா இருக்கட்டும், இல்ல ஒரு மிஷனோட வந்து ஒரு பிளானா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில்நுட்பம், இல்ல தொழில்துறையோட டிசைன்ஸா இருக்கட்டும், அந்த டிராயிங்ஸ் எல்லாமே நம்ம ப்ளூ பிரிண்ட்ன்னு அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏன் இத ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்றோம்ன்னு? அதுக்கான காரணத்த இந்த வீடியோல சொல்றேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு டாக்குமெண்ட்டையோ, ஒரு டிசைனையோ, ஒரு டிராயிங்கையோ எந்த விதமான ஒரு டாக்குமெண்ட்டா இருந்தாலும் நம்மளால நகல் எடுக்க முடியுது. அதாவது ஜெராக்ஸ் எடுக்க முடியுது, காப்பி பண்ணிக்க முடியுது. இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு மிஷின்ஸ் உதவியும் இல்லாம, அந்த காலத்துல இருக்கிற கட்டட கலைஞர்களா இருக்கட்டும், இல்ல அ ஒரு தொழில்நுட்ப வரைபடமா இருக்கட்டும், எப்படி அவங்க நகல் எடுத்தாங்க அப்படின்னா, ப்ளூ பிரிண்ட் மூலியமா அவங்க நகல் எடுத்தாங்க. அந்த ப்ளூ பிரிண்டோட ப்ராசஸ் பேர் தான் என்னன்னா, சைனோடைப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோங்க. ஸோ அந்த காலத்துல எப்படி ஜெராக்ஸ் எடுத்தாங்க, அதாவது ப்ளூ பிரிண்ட் ப்ராசஸ் பண்ணாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ஒயிட் ஷீட்ல 2 விதமான கெமிக்கல்ஸ் வந்து கோட் பண்ணியிருந்தாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் ஃபெரிக் அம்மோனியம் சிட்ரேட், இன்னொன்னு பொட்டாசியம் ஃபெரிசைனேட். இந்த பொட்டாசியம் ஃபெரிசைனேட் தான் ஒரு நீல கலர் அதாவது பெர்ஷியன் ப்ளூ அப்படிங்கிற கலர வந்து குடுக்கும். அப்போ நம்ம அந்த கோட் பண்ண பேப்பர வந்து நம்ம எந்த டிராயிங் வேணுமோ அந்த டிராயிங்ல நம்ம பிளேஸ் பண்ணி சன்லைட் எக்ஸ்ப்ளோஷனுக்கு வச்சுருவாங்க. நல்ல சூரிய ஒளி படணும். அந்த சூரிய ஒளி பட டிராயிங் லைன்ஸ் இல்லாத இடம் ப்ளூவாகவும், அந்த லைன்ஸ் இருக்கிற இடம் வந்து ஒயிட்டாகவும் மாறும். அப்போ நம்மளுக்கு அதோட நகல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிரிண்ட் மாரி நம்மளுக்கு தெரியும். அதாவது ப்ளூ பிரிண்ட் ப்ராசஸ் அல்லது சைனோடைப் ப்ராசஸ கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா, சர் ஜான் ஹர்சல் 1842ல இந்த டெக்னிக்க கண்டுபிடிச்சாரு. சரி, அப்ப வந்து அந்த பிரிண்ட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கிறதுனால ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, இன்னைக்கும் நாம ஏன் ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்றோம் அப்படின்னா, ப்ளூ பிரிண்ட்க்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் என்ன அப்படிங்கும்போது, இந்த காலகட்டத்தில ஒரு ப்ராப்பரான ஒரு பில்டிங் பிளான், இல்ல ஒரு தொழில்துறையோட பிளான் வரைபடமா இருக்கட்டும், இல்ல ஒரு டிசைனா இருக்கட்டும், இல்ல எந்த மாரி விஷயங்கள் நம்ம செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு பிளானா இருக்கட்டும், அத வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட்ன்னு சொல்லி சொல்றோம். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான தகவல்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா லைக், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபீட்பேக் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.